SAR நடவடிக்கை 8ஆம் நாளை எட்டியுள்ள போதிலும் JBPM டைவர்கள் தடையை அகற்ற முயற்சித்தும் வெற்றி அளிக்கவில்லை. ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் விழுந்து காணாமல் போன விஜயலட்சுமி என்ற இந்திய பெண்ணிற்கான தேடுதல் மற்றும் மீட்பு SAR நடவடிக்கை இன்று காலை மீண்டும் தொடங்கியது. 5 மணி நேரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பிறகு மலேசிய போலீஸ் படை, மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM, கோலாலம்பூர் மாநகர் மன்றம், கனிமங்கள் மற்றும் புவியியல் துறை ஆகியவை அடங்கிய SAR குழு விஸ்மா யாக்கின் கீழ் உள்ள கழிவுநீர் குழாய்களில் கண்டறியப்பட்ட 15 மீட்டர் தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்தது. இப்பகுதியை சுற்றியுள்ள வழக்கம் போல வியாபாரத்திற்காக திறந்திருக்கும் கடைகளின் எண்ணிக்கை முந்தையதைப் போலவே உள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி 48 வயதான இந்த பெண் அருகிலுள்ள கோவிலுக்கு செல்லும் வழியில் திடீரென ஏற்பட்ட 8 மீட்டர் ஆழமுள்ள நில அமிழ்வில் விழுந்து காணாமல் போனார். அவரை தேடுவதற்காக பல்வேறு நுட்பங்களை கொண்டு SAR நடவடிக்கை நாள் 1 தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.